ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் 30 days 30 டிப்ஸ் டே 30 பார்க்கலாமா? ப்ளவுஸில் முன்பக்கம் ஆம்ஹோல் டாட் மார்க் பண்ணுறது 3 மெத்தடில் மார்க் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி உள் பக்கமாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு நம்ம அந்த ஆம்ஹோல் டாட்டு பிடிச்சிருப்போம்ல, அந்த அளவு வரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 5 இன்ச்சு இருக்குது. 5 இன்ச்சு ப்ளஸ் நம்ம அந்த ஷோல்டர் பிடிச்சிருப்போம்ல அரை இன்ச்சு, அந்த அரை இன்ச்சும் சேர்த்து 5.5 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. உள்ளே ஆம்ஹோல் டாட்டு எவ்வளோ நீளத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 4.25 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கு. அந்த 4.25 இன்ச்சை நம்ம இப்போ மார்க் பண்ண அளவில் கரெக்டாக அந்த மெயின் டாட்டு கரெக்டாக வரது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம இப்படியும் மார்க் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு, நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து எடுக்க மெத்தடு. நமக்கு டாட்டெல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 டாட்டுக்கும் உள்ள இடைவெளி நமக்கு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். இப்படி வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. டாட் கரெக்டான ஷேப்பில் நமக்கு கப் ஷேப் கிடைக்கும். இப்போ இன்னொரு மெத்தடில் நம்ம மார்க் பண்ணலாம். எப்படின்னா, ப்ளவுஸில் நம்ம அந்த மெயின் டாட்டையும் ஹூக் சைடு உள்ள டாட்டையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கு அப்புறவு நம்ம ஆம்ஹோல் டாட்டு மார்க் பண்ணாமலே நம்ம இதை பிடிக்கலாம். இந்த 2 டாட்டையும் நம்ம பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹூக் சைட் டாட்டையும் இந்த மெயின் டாட்டையும் இப்படி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுக்கிறது மாதிரியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நமக்கு அந்த டாட்டோட முடிவு பாயிண்ட் நமக்கு சரிசமமாக இருக்கிறது மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு இப்போ மேலே ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட்டை நம்ம இந்த மாதிரியே பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்படியே பிடிச்சிக்கலாம். பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த கைக்குழி 2 துணியுமே இப்போ கைக்குழி 2ஆக மடங்கி இருக்குது. அந்த மடங்கி இருக்க துணி 2மே நமக்கு சரிசமமாக இருக்கணும். மேலேயும் கீழேயுமா இருக்கக்கூடாது. இப்படி பிடிச்சிட்டு நம்ம இப்படி பிடிக்கும்போது கைக்குழி துணி நமக்கு சரிசமமாக இருக்கணும். மேலேயும் கீழேயுமா இருக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச பாயிண்ட் எதில் வந்திருக்கோ அந்த அளவில் நம்ம ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம எடுக்கலைன்னா நமக்கு ஆம்ஹோல் டாட்டு நம்ம இந்த ஆம்ஹோல் சைடுலேருந்து டேப் வச்சு எடுக்கும்போது 5 இன்ச்சிலேருந்து 6.5 இன்ச்சுக்குள்ளே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆம்ஹோல் சைடு. இந்த 3 மெத்தட்லேயே நம்ம ஆம்ஹோல் டாட்டு மார்க் பண்ணலாம். அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணி